ஆனா இந்த டைரக்டருடைய மார்க் ஆண்டனி ஒரு மாதிரி படத்துல கதை இருந்துச்சு, ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அடுத்து என்னங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் நகர்வு இருந்தது. அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்தாராங்க டவுட்டா இருக்கு. நான் மார்க் ஆண்டனியை வச்சு தான் இந்த படம் சரி ஒரு டிஃப்ரெண்டா எடுத்திருப்பாரு. விஷால வச்சு, சூர்யா வச்சு இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கதை பண்ணியிருக்காருன்னா, தனக்கு பிடித்த தல அஜித் ரசிகர அஜித்தை வச்சு பின்னிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, படத்துக்கு கதையும் அவர் எழுதல, ஸ்கிரிப்டும் எழுதல, வசனமும் எழுதல, பாடல்களும் இந்த படத்துக்கு சொந்தமான பாடல்கள் கிடையாது, சொந்தமான மியூசிக் கிடையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி தேவாக்கும் இளையராஜாவுக்கு தான் பாட்டு முழுக்க போகுது. தேவா இளையராஜா ஏற்கனவே இசையமைத்த பாடல்களை தான் படம் முழுக்க திருப்பி 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 போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ யாருமே இப்போ படத்துக்கு புது பாட்டு போடுறதில்ல, ஏற்கனவே ஹிட்டான பாட்டை போடுறதுங்கிற ஒரு கான்செப்ட் அது லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட உருவாக்குனார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அந்த அந்த கான்செப்டை ரொம்ப அழகா லியோலையும் சரி, விக்ரம் படத்துலையும் சரி, அது ஒரு நல்லா இருந்தது. அது அந்த கதைக்கு கரெக்டாக கச்சிதமாக பொருந்துற மாதிரி இருந்தது. ஒரு முக்கியமான சீன் அந்த மாதிரி அந்த பழைய பாடல்களில் போட்டு அதை ஒரு மாதிரி ரசிகர்களை இழுக்கும் விதமாக பண்ணியிருந்தார். ஆனால் இதில் என்னன்னா படம் முழுக்க அந்த பழைய பாட்டை போட்டு தான் ஓட்டுறாங்க. படத்துக்குன்னு பாட்டு மியூசிக் எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் படத்தில் கதையே இல்லைங்கிறப்ப லாஜிக் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கதைன்னு ஒன்று இருந்தால் தான் படத்தில் லாஜிக் இருக்கும். ஸோ லாஜிக்கும் படத்தில் கிடையவே கிடையாது. லாஜிக்னா என்னன்னே தெரியாது படத்தில். ஏதோ அஜித்திட்ட ஒரு பிரம்மாண்டமான கதையை சொல்லி இது வேற லெவலுக்கு கொண்டு கொண்டு போகும்னு சொல்லி கதையை ஒப்புக்கொள்ள வச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.